ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி, லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் வீடியோ எடுத்து வச்சுட்டேன், ஆனால் போடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு, அதனால தான் லாங் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமே போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மட்டன் ரசம், அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா. ரொம்பவே டேஸ்ட் செம்மையாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மட்டன் ரசத்துக்கு பருப்பு ஊற வச்சு செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கோங்க. எப்பயுமே ரசத்துக்கு புளி ரொம்ப கம்மியாகவும் கரைச்சிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் கரைச்சிடக்கூடாது. அதனால ரசத்துக்கு எப்பயுமே புளி ரேஷியோ கரெக்டாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி ஊற வைக்கிறதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர்லியராகவே பண்ணிட்டோம் அப்படின்னா டைமிங் ரொம்பவே சேவ் ஆகும். எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரசத்துக்கு வெங்காயம் போட்டு செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலே நான் வெங்காயம் போட்டு தான் செய்வேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு ஹாஃப் சைஸ் ஆனியன் சேர்த்தாலே போதும், டேஸ்ட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் சுக்காக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை. இந்த இன்க்ரீடியண்ட்டே போதும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எலும்பு, அதுக்கப்புறமா அதோட கொழுப்பு போட்டு ரசம் வச்சோம்னா டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்குமே நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால மோஸ்ட்டாக இந்த மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிக்கன் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கும் போது அந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் இறங்கி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே சைடிஷ்க்கு பாயில்டு எக்கும் பண்ணியிருந்தேன். ரசத்துக்கு பாயில்டு எக் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை உடையாமல் இருக்கணும்னா குக்கரில் முட்டை கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் எல்லாமே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்லா கோல்டு வாட்டரில் முட்டையை போட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக உரிச்சோன்னா முட்டை உடையாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 2 சின்ன பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கசகசா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே வரமிளகா 2 கிள்ளி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இதுக்கு டிப் கொடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை ஆகி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பும் அது கூடவே எலும்பும் கொழுப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். தண்ணி உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணும் போது அதிகமாக சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணி நான் இன்றைக்கி 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா 3 விசிலுக்கு பருப்பு வெந்துடும். ஸோ அதனால் நான் 3 வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் பருப்பு எத்தனை விசில் வச்சா வேகுமோ நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கேப்பில் நம்ம புளி கரைச்சிடலாம். புளி எப்பயுமே ரசத்துக்கு ரொம்ப அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் மைல்ட் டேஸ்ட்டில் இருந்தால் தான் அந்த ரசத்தோட ஆக்சுவல் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக எலுமிச்சை சைஸ் புளி நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு நல்லாவே வெந்திருக்கும். அப்படியே சைடில் கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருந்த எக்கையும் உரிச்சாச்சு. எப்படி உடையாமல் எக் ரொம்பவே முழுசாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் என்னன்னு தெரியல, அதோட கலர் மட்டும் கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்தது. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் ஸ்மெல் செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி. இப்போது அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா புளி தண்ணி, அதை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைங்க. இப்போ இந்த கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10லேருந்து 11 பல் பூண்டு, அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதை அரைச்சி சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேம் டைம் பூண்டு மிளகு
மிளகு சீரகம் எல்லாத்துலேயுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே நம்ம மீலில் வந்து கொஞ்சமாக ரசம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜீரண ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரசம் கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வடகம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ரசத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிளகு பூண்டு சீரகம், அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான மட்டன் ரசம் ரெடி ஆகிடும். ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு சைடிஷ்க்கு சூப்பரான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், ஏன்னா நம்ம இந்த தண்ணி வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அதிகமாக சேர்த்திங்கன்னா சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது சைட் பை சைடு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து எண்ணெய் கூட வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டுமே மெர்ச் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி ஸ்லைஸாக இல்லைனா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வந்து கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் மைல்டாக கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்பவே உடஞ்சி ரொம்ப அந்த ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ அதனால் மைல்டாக கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பியோட லஞ்ச் பாக்ஸுக்கு தான் இது செஞ்சுருந்தேன். அவன் வந்து சாதம் ரசம் தனித்தனியாக எடுத்துகிட்டு போக மாட்டான். ஸோ அதனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸில் அப்படியே வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ் கொடுத்துட்டு அது கூடவே வந்து மார்னிங்க்கு வந்து தோசை தான் கேட்டிருந்தான். அதனால தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. தோசைக்கு காம்பினேஷனாக நேற்று வச்சு சிக்கன் குழம்பு இருந்தது, அதை தான் சூடு பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். அந்த முதல் நாள் வச்ச சிக்கன் குழம்பு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இதோட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சீரியலில் வர சாங்கோட லிரிக்ஸ் சொல்கிறேன். என்ன சீரியல் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலை எழுந்தவுடன் வேலை தொடங்கிவிடும், மாலை பொழுதினில் கூட சேவை தொடங்கிவிடும். இது கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்குமே இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஏன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், ஆனால் வேலைன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வேலை செய்யும் போது நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் அதே டைமில் வந்து ஒர்க் வைஸ்மே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எப்பயுமே வந்து ஆஃப்டர்நூன் மேலே கடைக்கு போயிடுவேன், வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 3 மணிக்கு போயிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போவேன். அங்கே வந்து நான் என்னென்ன செய்வேன் அப்படின்றது வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இனிமேல் வர வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, அதே டைமில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய டே இன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.